உறவு அப்படின்னு சொல்றது மாதிரி குடும்பத்தோட அரசியல் கொள்கை ஒருபுறம், மாணவர்களோட குரல் மறுபுறம்னு நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்துல பாஜக தலைவர்களோட மகள்களே அரசுக்கு எதிராக குரல் உயர்த்தி போராட்டத்துல குதிச்சிருக்கிறது தேசிய அரசியல்ல பெரும் புயலே கிளப்பியிருக்கு. கசிவு விவகாரத்துல தர்மேந்திர பிரதானோட ராஜினாமாவை வலியுறுத்தி ஜந்தர் மந்தர்ல தொடங்கின சிஜிபியோட போராட்டம் நாட்டோட பிற நகரங்களுக்கும் பரவுச்சு. ஜென்சி தலைமுறை மாணவர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு இடையில தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சர்வதேச கவனத்தையும் அது ஈர்த்துச்சு. இறுதியா 36 நாட்களுக்கு பிறகு கல்வி அமைச்சரோட ராஜினாமா அப்படிங்கிற முதன்மை கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இந்த போராட்டம் நிறைவு பெற்றுச்சு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்துல காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தின 36 நாள் தொடர் போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிற நிலையில பாஜக தலைவர்களோட மகள்கள் அதற்கு ஆதரவு தெரிவிச்சு வருது அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகி இருக்கு. உத்தரப்பிரதேசத்தோட ஃபதேபூர் சதார் தொகுதியின் முன்னாள் பாஜக எம்எல்ஏ விக்ரம் சிங்கோட மகளும் பிரபல இணையதள கண்டென்ட் கிரியேட்டரான யசஸ்வினி ராஜே சிங் டெல்லி ஜந்தர் மந்தர்ல சிஜிபி நடத்தின மாணவர் போராட்டத்துல நேரடியா பங்கேற்று தன்னோட ஆதரவை பதிவு செஞ்சாங்க. இது தொடர்பா பேசினவங்க, முன்னாள் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானோட ராஜினாமாவினால அவரை ஒரு தியாகி மாதிரி சித்தரிக்க முயல்றாங்களே தவிர அதுல எந்த ஒரு மன வருத்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதிய கல்வி அமைச்சரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிரகலாத் ஜோஷிய ஒரு நகைச்சுவை அப்படின்னு விமர்சிச்சிருக்காங்க. மேலும் தர்மேந்திர பிரதான் தன்னோட ராஜினாமா கடிதத்துல தேச விரோத சக்திகள் சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கிறதுக்காகவே இந்த முடிவுன்னு குறிப்பிட்டிருந்த வார்த்தை பிரயோகத்தை கடுமையா சாடியிருக்காங்க. இந்த ராஜினாமாவை ஏதோ ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைன்னு நினைக்கிறது ரொம்ப குறுகிய பார்வை கொண்ட சிந்தனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீம்கள், புதுமையான கருத்து பரிமாற்றங்கள், இன்ஸ்டாகிராம் மூலமா அரசியல்ல ஆர்வம் இல்லாத சாமானிய மக்களையும் திரட்டினதுல சிஜேபி மிகச்சிறந்த பணியை செஞ்சிருக்கு அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. தன்னோட குடும்ப சூழல், தந்தையுடனான உறவு பத்தி பேசினவங்க தந்தை கிட்ட தாம் அரசியல பேசுறதே இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தான் நிதி ரீதியா தனிச்சு இயங்குறதாகவும் தனியா வசித்து வரதாகவும் பல வருஷங்களா ஃபதேபூர் சதார் பகுதிக்கு போகவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபதேபூருக்கு போகாம விலகி இருக்கிறதுனால தான் ஒரு போலித்தனம் இல்லாம என்னோட மனசாட்சிக்கு உண்மையா என்னோட கருத்துக்களை துணிச்சலா வெளிப்படுத்த முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யசஸ்வினி மட்டும் இல்லாம மேலும் சில பாஜக தலைவர்களோட மகள்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக எம்பி அபராஜிதா சாரங்கியோட மகளான அர்ச்சிதா தர்மேந்திர பிரதானோட ராஜினாமாவை பாராட்டி இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருந்தாங்க. அதுல என்னோட குடும்பம் தர்மேந்திர பிரதானோட இருக்கலாம், ஆனா நான் மாணவர்களோட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பதிவு வைரல் ஆனதை அடுத்து அந்த பதிவை நீக்கணும் அப்படின்னு முன்னாள் கல்வி அமைச்சரோட தரப்புல இருந்து எம்பிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பதிவு நீக்கமும் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. அசாம் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் கேஷப் மஹந்தாவோட மகளான தீபிஷா மஹந்தா பிரதானோட ராஜினாமாவை வலியுறுத்தும் பதாகைகளோட போராட்டத்துல அணிவகுத்து சென்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. இந்த விவகாரம் தொடர்பா பேசின அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா, பிள்ளைகள் வளர்ந்து பெரியவங்களான பிறகு அவங்களோட தனிப்பட்ட நடவடிக்கைகளுக்காக பெற்றோரை குறை சொல்றதோ இல்லைன்னா ட்ரோல் செய்யறதோ கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. பெற்றோரோட அரசியல் அடையாளம் ஒருபுறம் இருந்தாலும் நாட்டோட முக்கியமான சமூக பிரச்சனைகள்ல ஜென்சி இளைஞர்கள் தங்களோட சொந்த குரலை துணிச்சலா பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறது தான் இந்த சம்பவங்கள் உணர்த்துது.